இப்போது தொலைக்காட்சிகளில் அதிகமாக வெற்றி பெறும் நிகழ்ச்சிகளில் ரியாலிட்டி நிகழ்ச்சிகளும் ஒன்று. இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளுக்கு வரவேற்பு, எதிர்ப்பு ரெண்டுமே இருந்து வருகிறது. இது குறித்து இசையமைப்பாளர் கங்கை அமரன் பகிர்ந்து கொண்ட கருத்துக்கள் உங்கள் பார்வைக்கு. ரியாலிட்டி ஷோலேருந்து வந்த பாடகர்கள் பார்த்தீங்கன்னா 2 பாட்டு 3 பாட்டு தானே பாடிருக்காங்க. தொடர்ந்து பாலசுப்ரமணியம் மாதிரியோ இல்லை மனோ மாதிரியோ மலேசியா வாசுதேவ் மாதிரியோ பாடலையே. அதுக்கு அவனுங்க பண்ணுற பந்தா பாருங்கள். ஐயோ எப்பா சினிமா பாடகர்கள் கூட அப்படி பண்ண மாட்டாங்க. இந்த டிவியில் வர்ற பசங்க இந்த சூப்பர் சிங்கரு சீனியர் சிங்கர்லாம் வர்றாங்களே, அவனுங்க பண்ணுற அட்டகாசம் தாங்க முடியல. அதங்கன்னா இப்போ அப்படி இருக்கானுங்க. எனக்கு அடிக்கலாமான்னு தோணும். ஒரு கச்சேரியில் போய்ட்டு பயங்கரமாக திட்டுறேன், டேய் நீங்கள்லாம் இப்படி உட்காந்திங்கன்னா எஸ்பி பாலசுப்ரமணியத்துக்கு நீங்கள் காலில் பாதத்தில் தண்ணியை ஊற்றி அதை குடித்தாலும் உங்களுக்கெல்லாம் புத்தி வராதுன்னா ஸ்டேஜிலே சொன்னேன். இத்தனோண்டு 2 பாட்டை பாடிட்டு இவ்வளோ ஆட்டம் போடுறீங்களேன்னு. அந்த ஆட்டம் இருக்கக்கூடாது. ஒவ்வொருத்தனும் கர்வத்தில் திடுறாங்க. அதில் வரக்கூடிய பசங்கள்லாம் பரிசு வாங்கினவங்க எல்லாமே கர்வத்தில் திடுறாங்க. நேரடியாக பார்த்தனால சொல்கிறான். அந்த கர்வம் வரக்கூடாது. கர்வம் என்றைக்கு வருதோ அவன் ஒரு வருஷத்தில் காலியாகி உட்காந்துருவான். அவ்வளோதான். அதனால் அவர்கள் அடக்கத்தோடு இருந்து மேலே வரணுங்கிறது இது நல்ல வளர்ச்சின்னு எனக்கு தெரியலமா. ஏன்னா நிறைய பாடுறவங்க நிறைய எல்லாத்தையும் விட்டுட்டு புதுசாக ஒருத்தருக்கும் ஒரு பாட்டு பாடி கணக்கு க்ளோஸ் பண்ணிடுவீங்களா? யாராவது நிலையாக இருக்கக்கூடிய எஸ்பி பாலசுப்ரமணியம் யாராவது வந்திருக்கீங்களா? நிலையாக இருக்கக்கூடிய சித்ரா யாராவது வந்திருக்கீங்களா? அந்த மாதிரி இல்லை. எல்லாம் அப்படி தெருக்கடையில் வாங்கின மாதிரி, இப்போ ஒரு சோடா பாட்டில் வாங்கின மாதிரி, ஒரு கடலை மிட்டாய் வாங்கின மாதிரி போயிட்டுருக்கு. அது நல்ல வளர்ச்சி அல்ல.